வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற ஃபேமஸ் சீரியல்ல ஒரு சீரியலான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆக்ட்ரஸ் சித்ரா பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் டெலிவிஷன்ல ஆங்கரா இருந்து அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜாக்லின், பிரியா பவானி சங்கர், ரம்யா இவங்க எல்லாருமே இப்போ ஆக்ட்ரஸா நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில டிவில ஆங்கரா இருந்து இப்போ சீரியல் நடிகையா இல்லத்தரசிகளின் மனதுல இடம் பிடிச்சவர் தான் ஆக்ட்ரஸ் சித்ரா. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமா இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல ஸ்டாலின், சுஜிதா, வெங்கட் ரங்கநாதன், ஹேமா ராஜ்குமார், சித்ரா, சரவணன், விக்ரம் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற மளிகை கடை நடத்திட்டு வர்றவர் தான் அண்ணன். இவருக்கு 4 தம்பிங்க இருக்கிறாங்க. இந்த குடும்பத்துல மூத்த மருமகளான தனலட்சுமி இவர் அன்பால எல்லாரையுமே அரவணைக்கிறாரு. இவரோட கணவரின் தம்பிகளை தன்னோட பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிறாரு. இவரோட தம்பிகள்ல 2வது தம்பிக்கு ஜோடியா வர்றவர் தான் சித்ரா, அதாவது முல்லைங்கிற கேரக்டர்ல நடிக்கிறாரு. கதிர், முல்லை இவர்களுடைய ரொமான்ஸும் கெமிஸ்ட்ரியும் சரி வேற லெவல்னு சொல்லலாம். மேலும் இந்த சீரியல் இந்த அளவுக்கு வெற்றி ஆயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே இவங்க 2 பேர்னு கூட சொல்லலாம். ஆக்ட்ரஸ் சித்ரா அவர்கள் சின்ன திரையில ஃபர்ஸ்ட் ஆங்கரா தான் அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீரியல்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இவர் விஜய்வா தான் அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா இவர்கிட்ட ஆங்கரிங், டான்ஸ், மாடலிங் அப்படின்னு நிறைய திறமைகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் மக்கள் டிவில தான் ஆங்கரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா சன் டிவில டெலிகாஸ்ட் ஆனா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் நடிச்சிருந்தாரு. இவர் கையில எப்பவுமே ஒரு டாட்டூ போட்டிருப்பாரு. அந்த டாட்டூ கரெக்டா சீரியல்ல மட்டும் அதை மறைச்சிடுறாரு. சோ அது என்ன டாட்டூ அப்படின்னு பார்த்தோம்னா அது மைக்க தான் அவர் கையில டாட்டூவா போட்டிருக்காரு. ஏன்னா இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஆர்ஜேவாவும் இருந்திருக்காரு, விஜேவாவும் இருந்திருக்காரு. சோ தொழில் மீது இருக்கிற பக்தியால தன்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல மைக் டாட்டூ போட்டிருக்காரு. பட் சீரியல்ல நடிக்கும் போது மட்டும் மேக்கப் போட்டு அதை ஹைட் பண்ணிடுறாரு. அது ஏன்னு தெரியல. சோ இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.